இன்னைக்கு உயிரா நேசிக்கிற ஒரு விஷயத்த நாளைக்கு மயிரா கடாசிட்டு போற இந்த உலகத்துல ஒரே ஒரு கடுதாசி, ஒரு அழிஞ்சு போன போட்டோகிராஃபி வச்சுக்கிட்டு மனசளவுல கூட துரோகம் செய்யாம ஒரு மனுஷன் 50 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கானா? யோசிச்சு பாருங்க. உருவத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. மற்றவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சா அங்கேயே வாழ்க்கை முடிஞ்சது. கீப் ஃபைட்டிங். அவங்களாம் நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் பண்ண போறதில்லை. அந்த நேரத்தில் ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த 4 பேர் இருக்க தான் செய்வாங்க, ஏதோ சொல்லதான் செய்வாங்க. அது நீங்கள் கேட்டுட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அதுவே அப்புறம் ஹேபிட் ஆகிடும். கொஞ்ச நாளில் எதுக்கு எடுத்தாலும் அவங்களை கூப்பிட்டு கேட்பீங்க. வாழ்க்கையை நரகம் ஆகிடும். அதுக்கு நீங்களாச்சும் தப்போ ரைட்டோ இது கரெக்டோ உங்களோட இருக்கட்டும். ஆக்கமும் அழிவும் என்னால் தான் அட்லீஸ்ட் பெருமிதமாவது சொல்லிக்கலாம். காதல் காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும். காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால் அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள்.